அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? நாம் இன்று 25/8/24 இருக்கிறோம். என் இனிய உறவுகளே, ஆவியானவரின் மகிமையோடு அன்னையின் பிள்ளைகள் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீதம் 38:8-9. நாம் நீதிமொழிகள் 20:11-10-11-12. இன்றைய முதல் வாசகம் 24:1-2a, 15:17-18b. நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். இன்றைய இரண்டாம் வாசகம் எபேசியர் 5:21-32. திருமணத்தில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது, இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். இன்றைய தூய நற்செய்தி யோவான் 6:60-69. நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு நீரே கடவுள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இயேசுவையே நாம் நம்பி வாழும்போது அவரே நமக்கு வாழ்வு. முழுமையாக அர்ப்பணிப்பிற்கு பின் இன்றைய வாசகங்கள் நாம் அனைவரையும் அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் பேதுரு கூறுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று. சீடத்துவ வாழ்க்கையிலும் மனைவி கணவன் உறவிலும் சாமானியமான வாழ்விலும் அர்ப்பணிப்பு பிரமாணிக்கம் என்பது அடிப்படையான ஒன்று. தம்மை மீட்டு புதிய நாட்டிற்கு அழைத்து வந்த ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று யோசுவா திட்டவட்டமாக மக்கள் முன்பாக பறைசாற்றுகின்றார். அதே தருணத்தில் நீங்கள் யார் பக்கம்? உங்களுடைய வணக்கம் ஆராதனையும் யாருக்கு என்று கேள்வி எழுப்புகிறார். அர்ப்பணிப்பு வாழ்க்கையிலே ஆண்டவர் நேசித்தது போன்று நாமும் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும் என்று அழைக்கிறது இரண்டாம் வாசகம். கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போன்று கணவன் மனைவியும் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். தான் நேசிக்கின்ற மக்களுக்காக திரு அவைக்கு தன்னையே கையளித்து கடவுள் சான்று பகர்கிறார். ஒத்து வந்தாயிருப்போம், இல்லைனா வெட்டிக்கிட்டு போவோம் என்கின்ற நிலையிலே இன்று பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் மனநிலை அறிந்த சீடர்களோ அவரோடு வாழவும் இரக்கவும் மீண்டும் உயிர் பெற்று வாழவும் தங்களை அர்ப்பணித்தார்கள். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி உள்ளது? குடும்ப உறவில், சமுதாய சிந்தனையில், இறை நம்பிக்கையில் முழுமையான அர்ப்பணிப்பு. ஆண்டவரிடம் சீடர்கள் எதற்கு சாட்சி? நாம் இன்று சிந்திப்போம். நாம் எதற்காக சாட்சியாக இருப்போம்? ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நாம் நம்மை இழப்போமா? அல்லது கணவன் மனைவி என்ற உறவு புனிதமானது, அதில் நாம் நீதியும் நேர்மையுமாக வாழ்வதைப் போல கிறிஸ்து எப்படி தலையாயிருக்கிறாரோ நம்மளுடைய குடும்பத்திற்கு கணவன் தலையாயிருக்கிறார் என்ற வசனத்தின் பிரகாரம் நாம் கணவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு குடும்ப பொறுப்போடு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பெரியவர்களுக்கும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வாழ முயற்சி செய்வோம். இன்று நிறைய டைவர்ஸ் பிரிவதற்கு காரணம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை. என்னுடைய ரூட் தனி ரூட்டு, இந்த பக்கம் என்னுடைய ரூட் தனி ரூட்டு, இரண்டும் போகிறது ஒரே ஒரு படகு தான். ஒரே சேரும் இடம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு படகில் பயணம் செய்தால் நம்முடைய பயணம் இனிமையாக இருக்காது. இருவரும் சேர்ந்து ஒரே போட்டில் ஒன்றாக சென்றால்தான் நம்முடைய பயணம் இனிமையாக இருக்கும். நாம் இனிமையாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். இயேசுவை பின்பற்றுவோம். ஒருவரை ஒருவர் நேசிப்போம். முதலில் நாம் தேவையில்லாத பொருட்களை நேசிப்பது போல்
தேவையில்லாத பொருட்கள் மேல் நாம் அக்கறை காட்டுவதை விட்டுவிட்டு உண்மையான அன்புக்கு மரியாதை கொடுப்போம். உண்மையான உறவுக்கு மரியாதை கொடுப்போம். உண்மையான நீதி நேர்மையுள்ள உறவை நாம் மதிப்போம். அவர்களுக்கு முதலிடம் கொடுப்போம். இதோ நாம் இயேசுவின் பின் செல்ல நம்மை எதற்காக இழக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். நாம் எதற்காக இயேசுவுக்காக இழப்போம்? இயேசுவின் பின் செல்லவா, அல்லது நம் சுயநலத்தில் வாழவா, இல்லை நானே என்று தன்னலத்தோடு வாழ்வதற்காகவா? இல்லை, இயேசுவோடு வாழ முயற்சி செய்வோம். இயேசுவோடு ஒன்றித்திருப்போம். குடும்ப உறவில் சமுதாய சிந்தனையில் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த அர்ப்பணிப்பு இறைவன் இயேசுவுக்காக மட்டுமே வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.